ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹேர் கண்டிஷ்னர், அதாவது நேச்சுரலாக வீட்லேயே எப்படி ஹேர் கண்டிஷ்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு ஹேர் கண்டிஷ்னராக மட்டும் நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை, ஒரு ஹேர் பேக்காகவும் பயன்படுத்த போகிறோம். அதுவும் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட் மட்டுமே வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் பேக்கு இல்லைன்னா ஹேர் கண்டிஷ்னர்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு முடி வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குது. என்னோடய முடி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாதாம் பிசின். இதில் 4லேருந்து 5 பாதாம் பிசின் வந்து எடுத்து நைட்டே தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டா போதும். இந்த மாதிரி ஜெல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நேச்சுரலானது தான், எந்த வித ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இது யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியாக மாறும். எது வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் பேக் போட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கேர்டு எடுத்திருக்கேன். கேர்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பனானா எடுத்துக்கலாம். நான் வந்து கேர்டு ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த வின்டர் சீசனில் வந்து நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வராமல் ப்ரொடெக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இது எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து பவுடராக கிடைக்கும், அது கூட எடுத்துக்கலாம். இதுவும் ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் முடி கருமையாக மாறுறதுக்கும் உதவும். இந்த செம்பருத்தி பவுடர் பார்த்திங்கன்னா நானாகவே வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணது. நிறைய கிடைக்கும்போது இந்த மாதிரி வெயிலையே காய வச்சு மிக்ஸி ஜாரில் அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவேன். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய பாதாம் பிசின், தயிர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ, இது 3யுமே நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து நம்ம வடிகட்ட வேண்டியதில்லை. சூப்பரான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளியில் போகிறீங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க, ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் இல்லை ஹேர் கண்டிஷ்னர் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போகும்போது நீங்கள் போட்டுட்டு போகலாம். எந்த ஒரு டேமேஜும் வந்து ஹேருக்கு ஆகாது. அப்படியே ஆகும் அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா இது கூட வந்து அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, என்னோடய ஹேரில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். அப்படி இருந்துமே என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா என்னோடய டெக்ஸ்சரே அப்படி தான் இருக்குது. ஆனால் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ரிசல்ட்டை நீங்கள் முன்னாடியும் பார்த்துட்டீங்க, இனியும் பார்க்க போகிறீங்க. இனி நெக்ஸ்ட் வந்து அடுத்ததாக வரப்போகிற வீடியோவில் வந்து ஹேரை வந்து லைட்டாக ஈக்குவலாக ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த 1 இயரில் வந்து நம்மளோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் வந்து ஹேர் க்ரோத்தை வந்து திரும்ப கொண்டு வர முடியும். சம்மர் வந்ததுக்கப்புறம் இன்னுமே நிறைய ஹேர் பேக் வந்து சேஞ்ச் பண்ணி நான் போடுவேன். இப்போ வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், நான் மைஹோதி வச்சு எடுக்கிறேன். ஆனால் ஒரு சிக்கு கூட இல்லை என்னோடய ஹேரில். அந்தளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக வந்து இருக்குது. அப்படியே நேச்சுரலான காற்றுல இல்லைன்னா ஃபேன் காற்றுல இல்லைன்னா லைட்டான வெயிலில் வந்து உங்கள் ஹேரை வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீப்பு போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முடி கூட உதிராது. அந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது அப்படிங்கிறவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆலோவேரா வந்து ஆட் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுவே வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வெந்தயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டில் வந்து ஒவ்வொரு பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு இருக்குது. அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவேன். அதே மாதிரி என்னோடய ஹேர் வந்து எப்போல்லாம் மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்குவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ஓரளவுக்கு ஹேர் வந்து லென்த்தாக வளர்ந்துருச்சு அப்படின்னா அதே டெக்ஸ்சரில் இருக்கும், இல்லை அதே திக்னஸில் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம முடி வந்து மேலே மண்டை ஓட்டிலேருந்து வளருது. ஸோ மேலே வளர்கிறப்போ நல்லா திக்காக இருக்கும். அப்போ நல்லா நம்ம சாப்பிட்ருப்போம். கொஞ்ச நாள் கேர் பண்ணல அப்படிங்கும்போது அந்த முடி வந்து அடுத்தடுத்து வளர்ந்து கீழே வந்துடும். ஸோ அந்த ஹேர் வந்து அன்ஹெல்த்தியாக மாறிடும். ஸோ எல்லா ஹேரும் நம்மளுக்கு ஈக்குவலாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஹேரை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அது ஒரு சில ஏஜுக்கு மேலே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதுவே டீனேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தேவை இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது, ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. இப்போ என்னோடய ஹேரை வந்து கொஞ்சம் க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக ஹேர் வந்து மாறிடுச்சு அப்படின்னு. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.